ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமிழ். நான் உங்கள் சாய்ரா. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ரெசிபிஸ் போடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெசிபி என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிபியே வந்து மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். ஸோ இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப ஒன்றுமே தெரியாதவங்க கூட செய்யலாம். ஸோ எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். நீங்கள் 1/2 கிலோ அளவு தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும். இப்போ வந்து 1 கிலோ அளவுக்கு பிரியாணி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அலசிட்டு ஊற வச்சிங்கனாலே போதும். இப்போ இதுக்கு 1 கிலோ அளவுக்கு மட்டன் கறி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த மட்டனில் வந்து நம்ம சில பொருட்களை போட்டு நம்ம பெசரி வச்சிடலாம். இப்போ 1 கிலோ அளவுக்கு மட்டனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அல்லது கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு வேண்டாம், தூள் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா அல்லது கரம் மசாலா அல்லது மட்டன் மசாலா இது மூணுத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்றில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. நான் வந்து பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். இது வந்து தயிர் வந்து 1 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் நம்ம எலுமிச்சை பழம் சேர்க்க போகிறதில்ல. அதனால் தயிரே நமக்கு ஒரு நல்ல சாஃப்ட்னஸையும் நல்ல டேஸ்ட்டையும் கொடுத்துரும். இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டு ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாலாம் இது கூட வந்து ஊறிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஜார் எடுத்திருக்கேன். அந்த ஜாரில் வந்துட்டு நாம் சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து மல்லி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்படி சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் இதில் போட்டுக்கோங்க கட் பண்ணி. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். 200 கிராம் நீங்கள் போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும் 1 கிலோவுக்கு. 1/2 கிலோனா 100 கிராம் போட்டுக்கோங்க. இது வந்து புதினா, மல்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு. நம்ம வந்து பிரியாணியில் போடுவோம். ஸோ இதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போதும். இது வந்து தேங்காய் நல்லா துருகி விட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். தேங்காய் போடுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு இந்த பேஸ்ட்டு. இப்போது நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு நீல வாக்கில் கட் பண்ண 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, அதாவது 200 கிராம் வரும் வெங்காயம் தக்காளியும், கொஞ்சமாக வந்து புதினா, கொஞ்சமாக மல்லி இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நாம் அந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அப்புறம் 4 ஏலக்காய், 4 லவங்கம், 2 பட்டைத்துண்டு, 4 பிரியாணி இலை போட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்லேயே நம்ம வந்து மசாலாலாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மசாலாவே நமக்கு போதும். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ml வந்து நமக்கு தேவைப்படும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 4 லவங்கம், 4 கிராம்பு, 2 பட்டைத்துண்டு, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிரியாணி இலையும் போட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து ப்ரௌனிஷாக வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வந்து வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. இப்போது ஓரளவுக்கு நமக்கு நல்ல கலர் மாதிரி ப்ரௌனிஷ் ஆகி வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். தக்காளியும் சரி வெங்காயமும் சரி ரொம்ப வந்து பொடிசாக கட் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும், உங்களுக்கு சீக்கிரத்தில் வதங்கிடும். தக்காளியுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பச்சை வாசனை போகிற நல்ல ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கி வரணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பிரியாணி செய்யும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். செய்ய தெரியாதவங்க கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நார்மலாக நீங்கள் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா அதில் நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ரொம்பவே வேலை கம்மி, ஆனால் சுவை வந்து 100% சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பிரியாணி செஞ்சதில்லைனா கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது சவுத் இண்டியன் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. இப்போ நாம் பெரட்டி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா போட்டு, அந்த மட்டன் எடுத்து இதிலேயே போட்டு நல்லா வந்து கிளறலாம்.
இது வந்து கொஞ்ச நேரம் இந்த மசாலாலாம் நம்ம நல்லா ஊறி இருக்கனால பிரியாணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த உப்பு, காரம், சுவையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து பிரியாணி செய்யும்போது மட்டன்ல ஏறி இருக்காது. பட் இந்த ஸ்டைல்ல நீங்க செய்யும்போது, அந்த உப்பு, காரம், அந்த மசாலாவோட சுவைலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த மட்டன் பீசஸ்ல வந்து நல்லா ஏறி ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ வந்து இத ஒரு 1 மினிட் வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயிலேயே போட்டு நம்ம சிம்ல ஓரளவுக்கு மீடியமான ஃப்ளேம்ல வச்சுட்டு இத நம்ம கிளறி விடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஊற்றுறதால தான் நான் வந்து 1 படி அளவுக்கு அரிசி போட்டேன். இது வந்து 1/2 கிலோ படி. ஸோ நான் வந்து இதால் 2 படி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ 1 டம்ளர் அளவுக்கு அரிசி போடுறீங்க அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மல்லி, கொஞ்சமாக புதினா போட்டு ஒரு கிளறி கிளறி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு கொதி வர ஆரம்பிக்கும். ஸோ கொதி வர ஆரம்பித்த உடனே மறுபடியும் வந்து நம்ம கிளறி விடணும். ஸோ இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கர் வந்து மூடி போட்டு விசில் போட போகிறோம். லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா குக்கரை மூடுங்க. கொதி வராததுக்கு முன்னாடியே வந்து குக்கர் மூடிட வேண்டாம். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு 6லேருந்து 7 விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நமக்கு 7 விசில் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து கறிலாம் வெந்து நமக்கு சூப்பராக இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கொதி வர விடுங்க. இது வந்து கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரிசி இருக்கு இல்லையா, ஊற வச்ச அரிசி அதை வந்து போட்டுக்கலாம். தண்ணி நல்லா வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசி எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. ஏன்னா அரிசியில் இருக்கிற தண்ணி மறுபடியும் உங்களுக்கு பிரியாணியில் போச்சு அப்படின்னா உங்களுக்கு குழையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அரிசியை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ அரிசி வந்து போட்டதுக்கப்புறமா ஓரளவுக்கு வந்து கிளறி விடுங்க. ரொம்ப வந்து கிளறிட்டே இருக்க வேணாம். அப்புறம் அரிசி உங்களுக்கு ஒன்றும் பாதியாக உடஞ்சிரும். ஸோ வந்து சும்மா லைட்டாக மட்டும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் நெய் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு நெய் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டா கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட நெய் இருந்ததுனால நான் நெய் வந்து ஊற்றிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் வந்து லைட்டாக கிளறி விடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு, காரம் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். காரம் பத்தலைனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் பவுடர் வேணும், பிரியாணி வந்து கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து கலர் பவுடர் போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கிளறி விட்டுறலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கலராமல் லைட்டாக வந்து அங்கங்கே கலர் இருக்க மாதிரி கூட இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் லைட்டாக வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் நிறைய ஆட் பண்ணல, ரொம்பவே கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாத்தையும் போட்டாச்சு, கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 7 மினிட்ஸ் கரெக்டாக வந்து ஒரு 7 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நமக்கு விசில்லாம் எதுவுமே விட தேவையில்லை. ஒரு 7 மினிட்ஸ் சிம்மில் இருந்தாலே போதும். இப்போ நான் உங்களுக்கு 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ரொம்பவே சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் பிரியாணி, இறால் பிரியாணி எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. சுத்தமாக சமைக்கவே தெரியாதவங்க கூட நீங்கள் இந்த பிரியாணி வந்து கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு என்னென்ன அளவு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே டைமில் ரொம்ப ஈஸியான மெத்தட்லையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு கூட வந்து காடை ஃப்ரை வச்சுருக்கேன் இல்லையா, இந்த காடை ஃப்ரை எப்படி டேஸ்ட்டாக வறுக்கிறது அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் இந்த ஈஸி சவுத் இந்தியன் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.